நமஸ்காரம். திருக்குறள் அறத்துப்பால் வான் சிறப்பு. குறள் 13. விண் நின்று பொய்ப்பீன் விரி நீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. அதாவது விண் நின்று பெய்கிற அந்த பிளாக் கிளவுட்ஸ் வானம், அது பொய்ப்பின் தவறினால், விரி நீர் நல்ல ஸ்ப்ரெட்டாக விரிஞ்சு பரவி இருக்கிற நீர்நிலைகளை உடைய, அதாவது கடல், வியனுலகத்து பெரிய வியப்பான இந்த உலகத்தில் உள்ளென்று உடற்றும் பசி. அவங்கள உள்ளிருந்து என்ன செய்யும்? உள்ளென்றுனா உள்ள வாழ்கின்ற அந்த மக்கள், மனிதர்கள், ஆடு மாடு விலங்கினங்கள், தாவர வயல்கள், உயிரினங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யுமா? பசி கொடுமை தாக்கிவிடும் என்கிறார் திருவள்ளுவர். மழை நீர் நேரடியாக நம்ம சாப்பிட்ற உணவு பண்டங்களை விளைவிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அது இல்லாமல் உணவு சார்ந்த தொழில்துறைகளுக்கு எல்லாத்துக்குமே மழை நீர் ரொம்ப அவசியமாகுது. 70-75% சுற்றி வர கடல் நீர் இருந்தாலும் அந்த கடல் நீர்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? கடல் உணவுகளை நீங்கள் எத்தனை நாள் சாப்பிட முடியும்? யோசிச்சு பாருங்கள். நம்ம ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறவங்கலாம் சீ ஃபுட் சாப்பிட்டே நொந்து போயிடுவாங்க. ஒரு காலத்துக்கு மேலே நம்மளால் பசி தாங்கிறதுக்கு நம்ம உணவு வகைகளோ மற்ற சமைத்து உணவு, பூமியில் விளைந்த உணவுகள் தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்போது பசியை ஆற்றக்கூடியது இந்த மழை நீர் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப சரியாக சொன்னார் நம் திருவள்ளுவர். இப்போ அதனால தான் நம்ம அக்ரிகல்ச்சருக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படிலாம் கம்மி வாட்டரில் நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணி, டீப் ஹார்வெஸ்டிங்கு, மழை நீர் சேகரித்தல், இதெல்லாம் இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷனில் வெகு விரைவாக அதை செய்ய தொடங்கிட்டாங்க. மழை நீரின் இம்பார்ட்டன்ஸை, முக்கியத்துவத்தை உணர்ந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் நாட்டில் பாருங்கள், எப்படி அந்த பயிருக்கு கம்மி வாட்டரை யூஸ் பண்ணி எவ்வளோ நம்மளால் அறுவடை நிறைய செய்ய முடியும், அந்த மாதிரிலாம் அருமையாக செய்கிறார்கள். இம்மழை நீரின் பயனை உணர்ந்து. நன்றி.